ஊட்டி டாக்ஸி சூப்பராக இருக்கு பாருங்க இந்த வியூவே. இல்லை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு இனிமையான சூப்பரான ஒரு வில்லேஜுக்கு தாங்க வந்திருக்கோம். கேத்தி, நம்ம தமிழ்நாட்டோட இந்தியாவோட சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ் தாங்க. ரொம்ப பழமையான ஹிஸ்டாரிக்கலாக ஓல்டு வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஊட்டி டாய் ட்ரெயின் இப்போ தான் வரப்போகுது. ஸோ அண்ணன் வந்து கேட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து நம்மளோட பதிவை ஆரம்பிப்போம். ஸோ இப்போ ட்ரெயின் வர்ற டைம் ஆயிடுச்சு. எனக்கு எந்த பக்கத்துலேருந்து வரும்னு கெஸ் பண்ண முடில. ஸோ அதனால் அப்படியே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அங்கே தூரமாக போயிட்டுருக்காரு. ஸோ ரெண்டு பக்கத்தில் எப்படி வரும்னு தெரில. இதுதான் கேத்தி ரயில்வே ஸ்டேஷன். பிரிட்டிஷ் காலங்களில் கட்டினது. ரொம்ப பழமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இப்போ நம்ம நிற்கிறோம். சூப்பராக இருக்குது. இங்கே வந்தாச்சுனாவே நம்ம வந்து ஒரு 100 வருஷம் பழமையான ஒரு இடத்துல நிற்கிற ஒரு ஃபீலிங்கு. பாருங்கள், சேர்லாம் பழசு. அப்படியே அந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். டாய் ட்ரெயினை பார்த்துட்டு அப்படியே இங்கே இருக்கக்கூடிய இந்த வில்லேஜை சுற்றி பார்த்துட்டு ஹிடனான ஏரியாங்கள்லாம் நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக இருந்ததுங்க. ட்ரெயின் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த டாய் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணி சின்ன சின்ன வில்லேஜ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ட்ரெயினில் வந்து தான் இங்கே இந்த வில்லேஜுக்கு வரணுன்ட்டு இருந்தேன், முடியலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாங்க. பழமையான கியர் பாக்ஸுன்னு நினைக்கிறேன், அந்த காலத்தில் உள்ளதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எதுக்குன்னு தெரில. இங்கே இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம பார்த்ததே இல்லை. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிஜிட்டல் மட்டும்தான் இப்போ உள்ள மாதிரி இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது என்னன்னு தெரில. இது ஒரு இடம். இந்த சேர்லாம் பாருங்க, சூப்பராக இருக்குது. பழைய சேருங்க எல்லாம். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்ட சேர். இது எல்லாமே கைகளால் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே மோல்டிங் தான். இதெல்லாம் பாருங்கள், கைகள்லேயே அடித்து வெல்டு வச்சது. பார்த்தாலே தெரியுது, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து எடைக்குன்னு நினைக்கிறேன். எடையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு எடை பார்க்குறதுங்களா சார்? இது எடை பார்க்குறது எத்தனை இது? 1903 வருஷம் உள்ளது. ரொம்ப ஓல்டு லிவர். வெயிட் பார்க்குறதுங்க.
ஸோ இங்கே வந்து ட்ரெயின் வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்தால் இங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தக்கல் டைமிங் ஏசி 10 AM, ஸ்லீப்பர் 11. ஸோ டிக்கெட் பாருங்கள், ரிசர்வேஷன் டைமு எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே புக் பண்ணிக்கலாம். சூப்பர். ஊட்டி டாக்ஸி செமையாக இருக்குது. 1653 வண்டி உங்கள் தானா? சூப்பர்ண்ணா, அருமையாக இருக்கே. இது அம்பாஸ்டரா? இல்லை, பத்மினியா? அப்படியா? உங்கள் பேர்னா? மக்பூல். இது இந்தியாவிலே ஒரே டாக்ஸி, 40 வருஷம் பழசு. அப்படியா? 40 வருஷம் பழமையான டாக்ஸியா? சவுத் இந்தியாவில் ஒன்லி ஒன். இது ஒன்று தான் இருக்குது சவுத் இந்தியாவில். அப்படியா? உங்கள்கிட்ட தான் இருக்கு. அருமையாக இருக்கேண்ணா. இது டாக்ஸியா ஓன் போர்டா? அப்படியா? ஆமா ஆமா, சூப்பர்ண்ணா. அந்த இடத்துல ரொம்ப நாள் வண்டி நின்றுச்சு. இதே மாதிரி 50 டாக்ஸி இருக்கிறனால தான் இதுக்கு வந்து பவர். அப்பதான் அவர் வந்து பாக்குறாரு லோக்கலால. நீங்களும் என்ன பாக்குறீங்க? ஆமா ஆமா ஆமா, பார்க்க முடியுங்களா? முடியாது. பத்மினி பாக்குறீங்களா? அப்படியா? பாக்குறீங்களா? நீங்க இல்ல பாக்குறீங்களா? பார்க்க மாட்டேன். இதுக்கு இப்படி இருக்கனால தான் அதுக்கு வந்து மதிப்பு செமையா இருக்கும். பத்மினி அது பேரு. எழுதிட்டு பாருங்க, பிரீமியர் பத்மினி. ஓ, பிரீமியர் பத்மினி. சூப்பர்ண்ணா, அருமையா இருக்கு. இதோட கம்பெனி வந்து மேட் இன் இத்தாலி. இத்தாலி. ஓகேண்ணா ஓகேண்ணா. இத்தாலியில வந்து ஃபர்ஸ்ட் வந்தது இது என்ன சொல்லுங்க, பக்ஃபியட். பக்ஃபியட்னா இந்த டிக் இருக்காது, இந்த டோர் இருக்காது. சரிங்கண்ணா, சிங்கிள் டோர் தான் இருக்கும். இந்த சீட்டை வந்து டோர் திறந்துட்டு இந்த சீட்டை தூக்கிட்டு உள்ள போகணும். சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் வந்து எலிகென்ட். எலிகென்ட் இதுக்கு நம்ம டோர் இங்க திறக்கிறோம்ல, ஆமாங்கண்ணா, அதுக்கு இங்க திறக்கணும். எப்படி? ஓகேண்ணா, ஓகே ஓகே. ஆமா ஆமா. செலக்ட். அதுக்கப்புறம் இந்தியன் நேம்ல வேணும்னு கேட்கும் போது தான் இந்த வண்டி கொடுத்தான், பிரீமியர் பத்மினி. சூப்பர்ண்ணா. ரஜினிகாந்த் கிட்ட ஒன்று இருக்கு, சிவகுமார்ட்ட இருக்கு, யாரு சூர்யா அவங்க அப்பாட்ட அவர் வச்சிருக்கிறது. எலிகென்ட் வச்சிருக்காரு, 1967 மாடல். சரிங்கண்ணா. இது வந்து 86 மாடல். 86 மாடல். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. எவ்வளோண்ணா நீங்கள் ஊட்டி ஃபுல்லாக அந்த வண்டியில் சுற்றி காட்டுற அந்த? ஒரு 2500 வாங்க. 2500 வாங்குவீங்க. அப்போ யாராக இருந்தாலும் புக் பண்ணால் நீங்கள் ஓட்டி காட்டுவீங்க. உங்கள் நம்பர் சொல்லலாமா? சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. 9486 3456 02. இன்னொரு நம்பர் இருக்கு, 63 821 43450. ஸோ இந்த நம்பருக்கு வந்து அண்ணனை கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு பழமையான ஒரு வாகனத்தில் இந்த ஊட்டியை வந்து சுற்றி பார்த்த ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அண்ணன்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வெஹிக்கிளில் நீங்களும் வந்து ஊட்டியை வந்து ஃபுல்லாக ஜாலியாக ட்ரிப்பை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். 40 இயர்ஸ்ண்ணா. ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா. பல்லட்டி, மைசூர், பெங்களூர் எல்லாம் 40 சீட்டர் 24 சீட்டர்லாம் ஓட்டி. சரிங்கண்ணா. இப்போ வந்து ஒரு வண்டி போடுறாங்க, 62 years old. சரி, my life finished this vehicle. சூப்பர்ண்ணா, ஓகேண்ணா. சரிண்ணா, கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிடுவாங்க பார்க்குறவங்க. ஸோ இது இன்டீரியல் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இதெல்லாம் ப்ளீஸ்ண்ணா. இது வந்துன்னா இது ஆஸ்ட்ரே, சிகரெட் ஆஸ்ட்ரே. மொத்தம் வந்து இதுக்குள்ள 4 இருக்கு, 4 ஆஸ்ட்ரே. இது குவார்டர் கிளாஸ். இது ஹேண்ட் கியர். ஹேண்ட் கியர்ண்ணா. அப்புறம் இது வந்து லைட் 40 இயர்ஸா எரியுது லைட். ஓகேங்கண்ணா. ஓ ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. ஃபியூஸே போகல, இன்னும் போகல. ஃப்ரண்ட்ல வந்து பாருங்க 3 பேர் உட்காரலாம். அத போட்டா இன்னொரு. ஆமா, இங்க 3 பேர் உட்காரலாம். இங்கே கம்ஃபர்டபுளா உட்காரலாம். இங்க 3 பேர் உட்காரலாம். சூப்பர்ண்ணா. ரெண்டாவது பேர் இந்த கிளாஸ் வந்து அவ்வளவுதான் இருக்குங்கண்ணா. அந்த அன்ஸ்டர் பண்ணுவாங்க. இது வந்து குழந்தைங்க வந்து கை நீட்டி போயிடல, அதுக்கு இவ்வளோதான் இறங்குது. அதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை பார்த்துட்டு இப்போ ஒரு 8 இயர்ஸ்க்கெல்லாம் லேட்டஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கான். சூப்பர்ண்ணா, அருமை. எவ்வளோ வேணாலும் காற்று வச்சுட்டு அந்த ஸ்பீடில் வந்து அந்த காற்று கிடைக்கும். சரிங்கண்ணா. இதில் ஊட்டியை சுற்றி பார்த்தோம்னா செம ஃபீல்டில் இருக்குங்கண்ணா. எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. சரி, உட்காருங்க, உங்களுக்கு ரவுண்ட் அடிக்கிறேன். அப்படியா? போகலாங்களா? எப்படி வாங்க. சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா. அண்ணன் ஃப்ரீயாக ஒரு ரவுண்ட் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வர்றேங்கிறாரு. ஸோ போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாங்க. எப்படிண்ணா இருக்க ஃபீலு? செம ஃபீல்டில் இருக்குண்ணா.
எல்லாம் ரெண்டாவது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் பிரேக்கு வீட்டிலே போயிடலாம் இங்கே சரிங்களா சரிங்கண்ணா மற்ற வண்டி நிற்காது சவுண்டு செம்மையா இருக்குண்ணா ஸ்பீட் பிரேக்கரு நீங்கள் தெரியாது ஆமாண்ணா ஸ்மூத்தாக இருக்கு செம்ம ஸ்பீட் தான் அல்டிமேட் ஸ்பீட் பிரேக் இருக்கு ஆனா ஸ்மூத்தா இருக்கு ஏறி இறங்குறது பார்த்தீங்களா அதுதான் ஜம்பிங் வச்சுருக்காங்க ஒன்றும் இல்லைங்க ஸோ பேக் ஃபீல் எப்போ இருக்குன்னு பார்க்கலாங்க சரிங்கண்ணா கொஞ்சம் டோருக்கு இதெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்கிறது சரிங்கண்ணா சவுண்டுங்க ஸ்பீட் எப்படி போகுது வண்டி செம ஸ்பீட்னா சூப்பராக இருந்தது கோயம்புத்தூருக்கெல்லாம் போனேன்னா லேட்டஸ்ட் வண்டியெல்லாம் சரி போயிடும் இந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் அது சும்மா தகரத்தாங்கண்ணா ஒன்றுமே இல்லை இது இன்ஜின் ஆஃப் பண்ணி ஓட்டிக்கலாம் சரிங்கண்ணா வேற வண்டி எதுவுமே போகிற வண்டி எல்லாம் கிடையாது நியூட்ரல் கிடையாதா ஒண்ணுமே இல்லை ஃபீல் 800 மட்டும்தான் இது 800 மட்டும்தான் மற்ற வண்டி அது நியூட்ரல் போகாதா அப்படியா அண்ணா கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்கண்ணா நான் இறங்கி முன்னாடி போய் உங்கள் வண்டி ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படியே நிறுத்துங்கண்ணா அப்படியே நீங்கள் வர்றதா சூப்பராக இருந்ததுங்க இந்த வண்டியில் போகிற ஃபீலு தனி ஃபீல் ஸ்கூட்டர் பாருங்க செம பஜாஜ் இது எத்தனை வருஷம் பழசா இருக்கும் 90க்கு முன்னாடி ஆனால் இங்கே ஊட்டியில் பெரும்பாலும் எல்லாமே பழமையான விஷயங்களாக இருக்கு பார்க்கறதெல்லாம் சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் ட்ரெயினே வந்துருச்சு வேகமாக ஓடுறாரு தலைவர் எந்த பக்கம் இருந்து ட்ரெயின் வரும்னு தெரியல ஸோ அப்படி குன்னூர்லேருந்து இப்போ வருதுங்க இந்த வழியாக வருங்க சரிங்கண்ணா அதையும் வீடியோ மேக் பண்ணிட்டு போயிடலாங்க இன்னைக்கு ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷன்லேயே நம்மளோட டைம் போயிடுச்சு தம்பி ரெடியாக இருக்காப்புல எல்லாரும் ட்ரெயினை வீடியோ மேக் பண்ணுறதுக்கு
அவளோட காத்துட்ருக்கோம், இன்னும் வரவே இல்லைங்களே. சூப்பராக இருக்கு பாருங்க லொக்கேஷன். ஸோ ஏர்லி மார்னிங்லாம் அந்த இடத்துல இல்லை நல்லா மழை பெய்யும் போதெல்லாம் இங்கே மேக் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். க்ளவுட்ஸு, மிஸ்ட்டு, அதுக்கு நடுவில் இந்த ட்ரெயின் வேறு ஃபீல்டில் இருக்கும். ஓ, ட்ரெயின் வருதுங்க, சவுண்டு கேட்குது. எல்லாம் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ வந்து விட்டது. மெதுவாக மெதுவாக, கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். Adil, see Shivase. See Shivase. Come on, get in. எமர்ஜென்சிக்கு ட்ரெயின் இன்ஜினுக்கு இதில் வந்து தான் தண்ணி ஊற்றுவாங்க. அப்படியா? நீராவி இன்ஜினு. ஓ, அந்த நிலக்கரி போட போது இதில் இருந்து தான் தண்ணி சப்ளை ஆகும். தண்ணி சப்ளை ஆகும். வாட்டர் டேங்க்கு. ஸோ நான் அது என்னன்னு தெரியாமல் இருந்தது. வாட்டர் டேங்க்கு, அந்த நீராவி இதில் இன்ஜின் வந்து கூல் பண்ணுறதுக்காக. இது சூப்பர்ண்ணா, அருமை. 20 வருஷத்துக்கு முன்னாடி கம்மி. இது எல்லாமே ரிவீட் தான். இது எல்லாம் அந்த போல்டுங்க வச்சுருக்காங்க. ஆமாண்ணா. ஸோ வெல்டிங் மிஷின் இல்லாத காலத்தில் மேக் பண்ண ஒரு தண்ணி டேங்க் இது. எல்லாம் அப்படியே பாயிண்ட்டாக அப்படியே பட்டன் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ரிவீட். அதில் இருந்தெல்லாம் வடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை தண்ணி. இந்த கேட்டோட சாவி பாருங்க, பிரிட்டிஷ் காலத்தில் மேக் பண்ணது. அப்படி தானேண்ணா? சூப்பராக இருக்கு. எல்லாம் கையிலே மேக் பண்ண மாதிரி இருக்கு. நைன்டிஸ் இதெல்லாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் காலத்து வீடை பார்த்தேங்க. இதான் அந்த வீடு. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ பழமையானதாக இருக்குது. எல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட வீடு. சூப்பராக இருக்கு பாருங்க.
அண்ணன் ஒருத்தர் ஏதோ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருக்காரு. என்ன செடிக்குன்னு தெரில. கிழங்காண்ணா சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு செடி பார்த்தேங்க. ஸோ அதான் இங்கே வந்தேன். கிழங்கோசுங்கண்ணா. இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. இப்போ அப்படியே சாரல் அடிச்சிருச்சு. இது கோஸுங்களா? கிளை கோஸ். இது அந்த சிவப்பு கலரு கோஸாண்ணா? ஓ, இது தண்டில் மட்டும் முட்டை முட்டையா? இந்த தண்டு மட்டும்தான் சாப்பிடுதாம்மா. சின்ன பால் மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இந்த வருஷம் நீலகிரியை பெரும்பாலும் பாதிச்சிருச்சு பாருங்க. தண்ணியே பற்றாக்குறை மழை இல்லாததுனால. சின்ன கோவில் பாருங்க, சூப்பராக இருக்குது. அருமையாக சாரல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பழைய வீடு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அகலம் பாருங்க, செவத்தோட அகலம். இந்த ஊட்டி கிளைமேட்டுக்கு எப்பா 1 2 3 இன்ச்சு, சாரி 3 இது அளவுக்கு. இது என்னன்னா, இது எவ்வளோ மீட்டர் வருதுன்னா 2 அடி. 2 அடிக்கு செவரே கட்டியிருக்காங்கங்க ஊட்டி கிளைமேட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக. பழைய வீடு, பிரிட்டிஷ் காலங்களோட வீடு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து படுகாஸ் அவங்களோட வீடு. எருமையெல்லாம் கட்டிடுவாங்களாம்மா. மேலே அவங்க வந்து ஸ்டே பண்ணிக்குவாங்களாம். கீழே கால்நடைகள் சேஃபாக இருக்கிறதுக்காக. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு பழமையான ஸ்கூட்டர். என்னென்னா 1985 மாடலு. பஜாஜ் 150. அது 150 சிசியா? பஜாஜ் வண்டி பேர் 150 தெரில. சரிங்கண்ணா. ஆனால் அந்த வீடும் பழைய வீடும் மாதிரி தான் இருக்குது. பழசு ஓல்டு தான். கேத்தி பள்ளத்தாக்கில் தாங்க இருக்கோம். செம்மையாக இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. ஒவ்வொரு இடமுமே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு ரயில்வே பிரிட்ஜு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் மேக் பண்ணது தான். என்னென்னா அவங்க இது பண்ணது தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மலையோட உச்சிக்கு தாங்க ட்ரெக் பண்ணி போகிறோம். ஒரு ஆஞ்சநேயர் கோவில். அது மேலே போயிட்டு இந்த கேத்தி வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. ஃபைனலாக விநாயகர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இது வந்து ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மலை பகுதிக்கு தான் போக போகிறோம். ஸோ முன்னாடியே கீதாச்சாரம் போட்டிருக்காங்க. அருமையான வாசகங்கள். சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கேருந்து பார்த்தா கேத்தி வியூ. இந்த மலைக்கு மேலே தான் ஏற போகிறோம் ஸ்டெப்பில். பயங்கரமாக இருக்கே. ஜெய் ஸ்ரீராம். இங்கே பாருங்க, பழமையான குகை. எல்லாம் ஊற்று நீருங்க. இதுதான் தீர்த்த கிணறு. இந்த ஆஞ்சநேயரோட தீர்த்த கிணறு. இங்கே ஒரு சின்ன விஷயம், ஆஞ்சநேயரோட பாதம் இருக்குது அப்படிம்பாங்க. உயிரோட இங்கே அவரை பார்த்ததாகவும் சொல்லுவாங்க. பாருங்க, செம்மையாக இருக்குது இந்த குகையை. பாருங்கள் லாங் வியூவில் இருந்து பாருங்கள்.
எப்படி இருக்குன்ட்டு. நடந்து வரும்போது ஒன்றும் தெரியல, மேக போக போக நடக்கவும் முடியல, மலை சாரலும் அதிகமாகிட்டே இருக்கு. அப்பா ஜெய் ஸ்ரீராம். சக்தி கொடுங்களப்பா. ஃபுல்லாக அப்படியே சாரல் அடிக்குதுங்க, செமையாக இருக்கு. ஹை லெவலில் வர வர அப்படியே மலை சாரல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஜம்முன்னு ஆஞ்சநேயர் உட்காந்துருக்காரு. வா, சூப்பராக இருக்குது, இயற்கையான ஏரியா. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரிலைங்க. ஃபைனலாக மலையோட உச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் கேவுக்கு வந்தாச்சுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், மலை சாரல் அடிச்சிட்ருக்கு. அருமையான லொக்கேஷன். பசியே எடுத்துருச்சுங்க நடந்து வந்ததில். ஏப்பா செமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆஞ்சநேயர் அவதாரங்கள், ராம அவதாரங்கள். உள்ளே பாருங்கள் கேவ். இந்த குகை தாங்க ஆஞ்சநேயர் குகை. ஆஞ்சநேயர் வந்து தவம் இருந்ததா சொல்லக்கூடிய ஒரு குகைங்க அது. அப்பா சூப்பராக பாருங்க. ஆஞ்சநேயர் குகை. இந்த இடமே ஒரு சாமி வந்து தவம் இருக்க மாதிரி தாங்க இருக்குது, அமைதியாக. உள்ளே இருக்காரு பாருங்க ஆஞ்சநேயர், தரிசனம் பண்ணிக்கோங்க. பாருங்க ஆஞ்சநேயர் உள்ள ஃபுல்லாக பிளாக்காக இருக்குங்க, உட்காண்ட்ருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய உருவம். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத ப்ளீஸ் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதான் எனக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல இனிமையான ஒரு கிராம பதிவில் வந்து சந்திப்போம். நம்ம தமிழ்நாட்டோட சுவிட்சர்லாந்து கேத்தி வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ற, சூப்பராக இருக்கா. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து மலை உச்சிக்கு போயிட்டு கீழே இறங்கிட்டுருக்காங்க. மலை சாரல் அடிச்சிட்ருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வியூவே. இல்லை ஆஞ்சநேயர் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காருன்ட்டு. இதயத்தில் வந்து ராமரையும் சீத்தையும் வச்சுட்டு அழகாக அந்த மலை பிரதேசத்தில் அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. சூப்பராக இருக்குது. மலை ஏறும்போது தத்தி தவளி ஏறிட்டேங்க மேலே. எப்படியோ கீழே இறங்கி வரும்போது செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அழகானது, சூப்பராக இருந்தது. தேங்க்யூ கைஸ், பபாய்.